ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ரயில்வே துறையிலேருந்து என்டிபிசி ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஜாப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் இருக்கு அப்படிங்கிற முழு தகவலையும் பார்ப்போம். மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். நம்ம இந்த ஜாப்புக்கு ஆன்லைன்ல எப்பலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, 21/10/2025 அதாவது இன்னையிலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்னைக்கு லாஸ்ட் டேட்னா 20/11/2025. இப்படி நம்ம அப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா, அத கரெக்ஷன் பண்றதுக்கான விண்டோ 23/11/2025 ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டேட்ல நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்படியே கீழ வந்தோம்னா, என்னென்ன போஸ்டிங்லாம் வேக்கன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. அதற்கான சேலரி வந்து 35,400. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33 சொல்லியிருக்காங்க. 161 வேக்கன்சி இருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் 35,400 சேலரி. 615 வேக்கன்சி இருக்கு. நெக்ஸ்ட்டு குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் 29,200 சேலரி. 3,416 வேக்கன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட்டு ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் கேட்டிருக்காங்க. 29,200. 921 வேக்கன்சிஸ் இருக்கு. அடுத்து சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் கேட்டிருக்காங்க. 29,200 சேலரி. 638 வேக்கன்சி இருக்கு. லாஸ்டா டிராஃபிக் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கான சேலரி 25,500. வெறும் 59 வேக்கன்சிஸ் தான் இருக்கு. டோட்டலா 5,810 வேக்கன்சிஸ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழ வந்தோம் அப்படின்னா, ஏஜ் ரிலாக்சேஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல வந்து எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்க்கு 5 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்சேஷன் தர்றாங்க. ஓபிசி கேண்டிடேட்க்கு வந்து 3 இயர்ஸ் வரை ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மென்ஸ்க்கு டிஃபரண்ட் கேட்டகரியில 3 இயர்ஸ், 6 இயர், 8 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. எல்லாமே செக் பண்ணிக்கங்க. ஸோ அப்படியே கீழ வந்தோம் அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல் கேண்டிடேட் எல்லாத்துக்குமே காமனா 500 அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கு. இல்ல எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மென் அனைத்து பெண்களுக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் 250 மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழ வந்தோம் அப்படின்னா, ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் ஆர்ஆர்பி அபிஷியல் வெப்சைட்ல அப்ளை பண்றாங்களோ, அந்த கேண்டிடேட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து 3 லெவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து சிபிடி டெஸ்ட் 1, செகண்ட் லெவல் சிபிடி டெஸ்ட் 2. இந்த 2 டெஸ்ட்டும் பாஸ் ஆனவங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டும், கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கீழ வந்தோம் அப்படின்னா, சிபிடி 1ஓட டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க. டோட்டலா 100 மதிப்பெண்க்கு நடக்கும். 90 மினிட்ஸ் நடக்கும். என்னென்ன டாபிக்ல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே கீழ வந்தோம் அப்படின்னா, செகண்ட் லெவல் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டோட சிலபஸ் குடுத்துருக்காங்க. 120 மணிப்பெண்களுக்கு நடக்கும். 90 மினிட்ஸ் நடக்குது. என்னென்ன சிலபஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கீழ டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த 2 லெவல் ஆஃப் டெஸ்ட் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம எந்த போஸ்டிங் சூஸ் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாரி டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டா, ஆப்டிட்யூட் டெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இதுல குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கும், சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கும் எந்த டெஸ்ட்டும் இல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் சிபிடி, செகண்ட் சிபிடி அட்டெண்ட் பண்ணா மட்டும் போதும். இதே சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டும், ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் நம்ம சூஸ் பண்ணோம்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில்ஸ் டெஸ்ட் வந்து நமக்கு நடக்கும். ஸோ இது பாஸ் பண்ணணும். அடுத்து ஸ்டேஷன் மாஸ்டர் அண்ட் டிராஃபிக் அசிஸ்டன்ட் சூஸ் பண்ணியிருந்தோம்னா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிட்யூட் டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கீழ வந்தோம் அப்படின்னா, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் குடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அக்கவுண்ட் இருக்கவங்க லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அக்கவுண்ட் இல்லாதவங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே கீழ வந்தோம் அப்படின்னா, எந்தெந்த ஜாப் போஸ்டிங்க்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அத பார்க்கலாம்.
நம்ம முன்னாடியே பார்த்த மாரி, பேசிக்காவே நம்ம எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே, இதுல இருக்க எல்லா போஸ்டிங்கும் எலிஜிபிள். ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்க்கும், சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கும் எக்ஸ்ட்ரா டைப்பிங் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஆர்ஆர்பி டிவிஷனுக்கும் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ இதுல நம்ம வந்து சென்னை ஆர்ஆர்பில வருவோம். ஸோ அதுக்கு பார்த்துக்கங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலா நமக்கு 187 வேக்கன்சிஸ் தான் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.